வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு கண்டனம். 20க்கும் மேற்பட்ட மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து விசிக இன்று ஆர்ப்பாட்டம். போராட்டத்தை தடுக்கும் வகையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. வேங்கை வயல் வழக்கை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கமாக உள்ளது. நேர்மையான விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தல். வேங்கை வயல் விவகாரத்தில் 800 நாட்கள் கழித்து புதிய கதை கட்டமைப்பு. குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மீது பழி போடுவதாகவும் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவு. வேங்கை வயல் விவகாரத்தில் இவர்கள்தான் குற்றவாளிகள் என பதிவு செய்வதற்கு காலதாமதமானது ஏன்? காவல்துறையினருக்கு நிறைய அழுத்தங்கள் இருப்பதால் பல பிரச்சனைகள் மிக பழைய விஷயமாகி விடுவதாகவும் நடிகர் பார்த்திபன் ஆதங்கம். சிவகங்கை அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்த சம்பவம். பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன், ஆசிரியர் பாண்டி முருகன் ஆகியோர் பணியிடை நீக்கம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகள் தினம் அனுசரிப்பு. சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட தாளமுத்து நடராசன் நினைவிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை எழும்பூரில் தாளமுத்து நடராசன் ஆகியோருக்கு திருவுருவ சிலை நிறுவப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ் காக்க களமாடி உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். தாய்மொழி தமிழ் காக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் எனவும் தவிக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசு தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவர் விருதுகள் அறிவிப்பு. தமிழகத்தை சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர் ஜெயலட்சுமி, ஸ்டாலின் உள்ளிட்ட 21 பேருக்கு விருதுகள். திருவண்ணாமலை தீபமலையில் ஆபத்தாக இருந்த 40 டன் ராட்சத பாறை முற்றிலும் தகர்ப்பு. எந்த ஒரு சேதாரமும் அசம்பாவிதமும் நிகழாமல் பாறை துண்டு துண்டாக தகர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல இருந்த பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிமை கைது செய்த போலீசார். திருப்பரங்குன்றம் மலையில் நவாஸ்கனி எம்பி அசைவம் உண்டதாக சர்ச்சை எழுந்த சில நாட்களில் நடவடிக்கை. கிராம சபை கூட்டங்கள் உரிய விதிமுறைகளை பின்பற்றி நடத்தப்படுகிறதா? தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சங்கரன்கோவில் மலர் சந்தையில் மல்லிகை பூ விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ 4000 ரூபாய்க்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரியில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் சாலையில் பழுதாகி நின்ற லாரி. 4 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல். மக்கள் அவதி. சென்னை கோடம்பாக்கத்தில் கல்லூரி மாணவர் ரயில் மோதி உயிரிழப்பு. தண்டவாளத்தில் விழுந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை எடுக்க சென்றபோது நிகழ்ந்த சோக சம்பவம்.
குடியரசு தின நிகழ்வில் பங்கேற்க டெல்லி வந்தடைந்தார் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியன்டோ. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் மர்ம காய்ச்சலால் 17 பேர் உயிரிழப்பு. கட்டுப்பாட்டு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பதல் கிராமத்தில் நுழைய தடை. உலகின் உயரமான ரயில் பாலமான ஜம்மு காஷ்மீர் சனா பாலத்தில் முதலாக சென்ற வந்தே பாரத் ரயில் காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரல். 2008ஆம் ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்ட சம்பவம். குற்றவாளி தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. இலங்கை முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே கைது. சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த வழக்கில் அந்நாட்டு போலீசார் கைது செய்து விசாரணை. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டி இன்று மதியம் 2 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்து மாற்றம். துபாயில் நடிகர் அஜித்திடம் பாடல் பாடி அசத்திய ரசிகர். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. That was wonderful.